Taste the Daily. வணக்கம் பிரபாகர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் மையம் செயல்பட்டு வருகின்றது. இந்த மையத்தில் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் தேசிய அளவில் கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, கல்கத்தா, ஒரிசா, ஜார்க்கண்ட் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் இங்குள்ள விடுதிகளில் தங்கி கல்வி பயின்று வருகின்றார்கள். விடுதியில் தங்கி உள்ள மாணவ மாணவிகளுக்கு ராஜீவ் காந்தி நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் யூத் டெவலப்மெண்ட் மையத்திலேயே உயர்த்த கேண்டீன் வசதிகள் செய்யப்பட்டு உள்ளது. பட்டப்படிப்பும் மேல் பட்டப்படிப்பும் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருவதால் அவர்களுக்கு உண்டான அந்தந்த மாநில உணவுகளும் பொதுவான உணவுகளும் அளிப்பது வாடிக்கை. இந்நிலையில் நேற்று இரவு அப்பாத்தியம், இன்று காலை டிஃபன் வகைகளும் மதியம் உணவும் சாப்பிட்டுள்ளனர். நேற்று இரவிலிருந்தே பலருக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. இந்நிலையில் தற்போது மாணவ மாணவிகளில் சுமார் 38க்கும் மேற்பட்டோருக்கு திடீரென உடல்நல கோளாறு ஏற்பட்டு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. தகவல் அறிந்த நிர்வாகம் உடல்நல கோளாறு ஏற்பட்ட மாணவ மாணவிகளை மீட்டு 30க்கும் மேற்பட்டவர்களை ஸ்ரீபெரும்புத்தூர் அரசு மருத்துவமனைக்கும், மீதம் உள்ளவர்களை தண்டலம் பகுதியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் சிகிச்சைக்கு அனுப்பப்பட்டு வருகின்றனர். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள மிக பிரபலமான இந்த மையத்தில் மாணவ மாணவிகளுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டதால் அந்த பகுதியில் மிகுந்த பதட்டம் ஏற்பட்டுள்ளது. மேலும் தற்போது கிடைத்த தகவல்படி வளாகத்தின் உள்ளே உள்ள குடித்தண்ணீரம் மாசு அடைந்து அதனால்தான் இந்த பிரச்சனைக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகின்றது. இது தொடர்பாக மத்திய உளவுத்துறையினரும் தீவிர விசாரணை செய்து வருகிறார்கள். பிரபாகர், விவரங்களுக்கு நன்றி லட்சுமிகாந்தன்.